பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய செய்தியுடைய தலைப்பு என்னன்னாக்கா கன்ஃபியூஷன். எதை குறித்து தானே கன்ஃபியூஷன் அப்படின்னாக்கா, இது யாருக்கு கன்ஃபியூஷன் அப்படின்னாக்கா, விசுவாசிகளுக்குள்ள, ஊழியக்காரர்களுக்குள்ள, இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்களுக்குள்ள காணப்படுகிறதான ஒரு கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன் அப்படின்னாக்கா, நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நல்லா வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு ஒழுங்காக நான் போகிறேன், தேவனுக்கு பிரியமான காரியத்தை நான் செய்கிறேன், ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒருத்தர் தேவையில்லாத சத்தியத்துக்கு விரோதமாக செயல்படுறான், அவன் சரியாக ஆலயத்துக்கு வர மாட்டான், ஆனால் ஆண்டவர் சரியாக ஆராதிக்க மாட்டான், அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்களே அப்படி குறித்து எல்லாருக்குள்ளேயே ஒரு சந்தேகம், ஒரு கன்ஃபியூஷனோட கூட செயல்பட்டு கொண்டு. ஆனால் இதை குறித்து பரிசுத்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, வாசிக்கிறேன். ரோமர் 9ஆம் அதிகாரம் கவனிங்க, 21வது வசனம் சொல்லுது, மிதியிட்ட ஒரு களிமண்ணாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணில் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையோ அப்படின்னு. தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் நாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபாத்திர பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐசுரத்தை தெரியப்படுத்த சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கனை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாயானால் உனக்கு என்ன? உடனே நியாயத்திருப்பு. இப்போ இவ்வளோ பாவம் பண்ணிட்டான், நீ உடனே நியாயத்திருப்பு கொடுத்துடணும், அவன் நாசமாக போயிடணும், அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் நாசமாக போயிடணும், அவன் அழிஞ்சு போயிடணும், அவன் கண்ணுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிட்டானா, பார்த்தியா கடவுள் அவன் அழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அற்ப சந்தோஷம். ஆனால் வேதத்தில் சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு குழவன்கிட்ட ஒரு பாத்திரம், அதாவது குழவன்கிட்ட ஒரு களிமண்ணை உருவாக்கி அதில் ஒரு பாத்திரத்தை உருவாக்குறான். அதில் அந்த பாத்திரத்தை உருவாக்குறதுக்கு அந்த பாத்திரத்தை எந்த வடிவில் உருவாக்கணுன்றது அவனுக்கு அதிகாரம் இல்லையா? அதை கனமான பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணுறேன், கனவீனமான பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணுறேன். சொல்லப்போனால் அவங்க பண்ணுகிற பாத்திரமானது பாத்ரூம்லேயும் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பாத்திரம் வந்து இங்கே சமையல் அறையில் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ கனமான பாத்திரம் கனவீனமான பாத்திரத்தை அந்த உருவாக்குறதுக்கு அந்த குயவனுக்கு அதிகாரம் இருக்குது. அப்போ வேதம் தெளிவாக சொல்றது, நல்லா கவனி, இயேசு நாமத்தில் அப்படிதான் கடவுள் நம்மிடத்துல அன்பு, ரொம்ப அன்பு கூறுகிறதுனால உடனே அவரால் நியாயத்திற்கு கொடுக்காம, அவன் வந்து தவறுகள் செய்தா கூட, அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்தா கூட அவன் மேல் அவர் நீடிய சாந்தத்தோடு இருந்தா, நீடிய சாந்தத்தோடு அவனை மன்னித்தாருன்னா, அவனை நேசித்தாருன்னா உனக்கு என்னன்னு கேட்க. அவன் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் விரும்புறார். அதான் வேதம் சொல்லுது, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவிலை விருத்தடையவும் தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்குது. அப்போ உடனே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும், ஐயோ ஊழியக்காரராக இருக்கிறாரு, ஊழியக்காரர் இப்படி பாவம் பண்ணிட்டாரு, உடனே ஊழியக்காரருக்கு பாருங்க எப்படி அவரு அழிய போறாரு பாரு, விசுவாசிக்குள்ள சபைக்கு வரல நீ எப்படி நாசமா போக போற பாரு, இப்படி நிறைய விஷயங்களில நிறைய பேர் எதிர்பார்க்கிறாங்க. வாயில சொல்லலைன்னா கூட ஆண்டு சொன்ன வார்த்தையை நினைவு கொண்டு சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் இப்படி சொல்லி நிறைய வார்த்தைகள் அவங்களுக்குள்ள இருந்தாலும் அப்படி அதை யோசிக்க முடியாம ஏதாவது ஒரு பழி வாங்கக்கூடிய அந்த குணாதிசயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அது இருக்குது. எப்படியாவது அழிந்து போக மாட்டாங்களா? சபைக்கு வரல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல கட்டக்காரம் நடக்காதா, அது நிமித்தமா சபைக்கு வந்தாங்கன்னா கடவுள் பத்தியா அவனை அடிச்சிட்டாரு அப்படி சொல்லலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லாம, நான் நீடிய சாந்தத்தோடு பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? அவனை மன்னிச்சா உனக்கு என்ன? அவர் காலத்துல மனம் திரும்புவான். இவ்வளவு ஆத்மாவை சம்பாதிச்சிருக்கிறாங்க, இவ்வளவு ஊழியர் செய்யறாங்க, இவ்வளவு ஆத்மாக்களுக்கு வழி நடத்துறாங்க, இப்ப ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்குது, அதை கர்த்தர் மாற்றுவார். வேதம் தெளிவா சொல்லுது, நல்லா கவனிங்க. இயேசு நாமத்தினால அதே சமயத்துல 9ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்ற வாசி கவனிங்க. ஆதலால் எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமா இருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார்.
உனக்கு என்ன? அவன் மேல உடனே சில பேருக்கு மனம் திரும்புதல் உண்டாகும், சில பேருக்கு லேட்டா மனம் திரும்பும், சில பேர் மனம் திரும்பாதே கூட போவாங்க. உனக்கு என்ன? வேதம் சொல்லுது, இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்திற்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னோட சொல்லுவாய். பாருங்க, வேதத்துல தெளிவா சொல்றது, நல்லா கவனிங்க. இயேசு நாமத்துல 15ஆம் வசனம் சொல்லுது, அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருப்போனோ அவன் மேல் நான் இரக்கமா இருப்பேன், எவன் மேல் உருக்கமா இருக்க சித்தமா இருப்போனோ அவன் நான் உருக்கமா இருப்பேன் என்றால், ஆகையால் நல்லா கவனிங்க, இயேசு நாமத்தினால, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயே ஆகும். இறங்குறதுனால அப்படினால சரியா சொல்றது, நீ விரும்புறதுனால ஒன்னும் ஆக போறது கிடையாது, நீ ஓடுறதுனால ஒன்னும் ஆக போகிறது. ஆனா இது எல்லாவற்றையும் பார்த்து நம்ம மேல இரக்கமா இருக்கிறாரு, அவரால் தான் எல்லாமே ஆகும். இதை நம்ம மைண்ட் செட் பண்ணணும். அவங்க தவறான பாதையில போறாங்கன்னா அவங்களுக்காக ஆண்டவரே அங்க தவறான பாதையில போறாங்க, அவங்கள காப்பாற்றுங்கன்னு ஜெபம் பண்ணலாம். ஆனா அழிந்து போகட்டும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, 47ஆம் வசனம் சொல்லுது, மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபம் படுத்தபடியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த பார்வோனுடைய காரியத்தை குறித்து இந்த பரிசுத்தவான்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருமே தெரியும். எகிப்தில் இருந்த பார்வோனுடைய காரியத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டு செய்த நன்மைகள். அந்த பார்வோனுடைய இருதயத்தை தேவனே அவனை கடினப்படுத்துகிறார் என்று தெரியும். அப்ப தேவனே அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி வேதம் சொல்லுது, கர்த்தர் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும் வரையில அவனை நிலைநிறுத்தினாராம், அதுக்காக அவனை ஏற்படுத்தினாராம். அதனால கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளணும். அதே மாதிரி நாம் எல்லாரையும் நேசிக்கணும். தவறுகள் செய்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணணும். உடனே அவங்க அழிந்து போகட்டும்னு நினைக்க கூடாது. ஏன்னா உருவாக்குறது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவினால் ஆகும். அதே மாதிரி தான் விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நம்ம இதுக்காக அறிந்து பேசலாமா? நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தர் எப்பவுமே நல்லவராக தான் இருக்கிறார். மகா இரக்கமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் யாரையும் குறை சொல்லாமல், அதை யார் தவறு செய்தாலும் அவர்களுக்காக நாங்கள் ஆண்டவரை மன்னியும் என்று ஜெபிக்க முடியா, அவரை மாற்றம் என்று ஜெபிக்க முடியா, அவளை அழிந்து போகட்டும், அவங்களுக்கு கர்த்தாவே அவளை அழித்துடுங்க என்று நாங்கள் ஜெபிக்காம, உள்ளத்துக்குள் அப்படி தோன்றாம, எல்லோரும் நல்லோரும் நன்மையா இருக்கும்படியா, நல்லா வாழும்படியா நாங்களும் ஆண்டவர் உம்மை போல அந்த நீடிய சாந்தம் உள்ளவராக அனைவரையும் மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் பரமபிதா அவங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார்னு சொல்லப்பட்ட வேத வார்த்தைப்படி அனைவரையும் மன்னிக்க, அனைவரையும் நேசிக்க கரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புங்க. நாம மாத்திரம் மையப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.